வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். தினமும் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை சாப்பிட்டால் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும், என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பொருளாகவே இந்த கருவேப்பிள்ளையானது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன, இதில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கு, என்ன மாதிரியான மகிமைகள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் ஆரோக்கியம் சார்ந்த பதிவில் இந்த தகவலை இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாகவே நாம் பார்க்கலாம். நம்மளுடைய அன்றாடமாக சமைக்கக்கூடிய பெரும்பாலான சமையல் பொருட்களில் இந்த கருவேப்பிலை முக்கிய பங்காக வகிக்கிறது. ஸோ இந்த கருவேப்பிலையில் ஒளிந்திருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவ குணங்களை நாம் இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே கருவேப்பிலை நம்ம அனைவருக்கும் மனதிற்காக சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாகவே பார்க்கலாம். இந்த கருவேப்பிலையானது நாம் தினமும் சமைக்கக்கூடிய பலவிதமான உணவுப் பொருட்களிலும் சேர்ப்பது வழக்கமாகவே சொல்லப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழம்பு, பொரியல் போன்ற அனைத்திலுமே தாளிக்கும் பொழுது கருவேப்பிலை இல்லாமலே இருக்காதுங்க. அந்த அளவிற்கு நாம கருவேப்பிலையை அனைத்து உணவு வகைகளிலும் சேர்த்து வருவது வழக்கமாகவே சொல்லப்படுது. இந்த கருவேப்பிலை என்பது வாசனைக்காக மட்டுமே உபயோகிக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள் என்று நம்ம பலரும் நினைத்து வருகிறோம். ஆனால் உண்மையிலே பார்க்கும் பொழுது கருவேப்பிலையில் ஏகப்பட்ட நன்மைகள் விளைந்திருப்பதாக மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுது. மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையில் நிறைய நன்மைகள் அடங்கி இருப்பதாகவே சொல்லப்படுது. இந்த கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி மற்றும் விட்டமின் இ போன்ற நிறைய விதமான ஊட்டச்சத்துகளும் இந்த கருவேப்பிலையில் நிறைந்திருப்பதாகவே சொல்லப்படுது. இந்த கருவேப்பிலையானது உங்களுடைய இருதயத்தை சீராக இருக்க உதவுகிறது. மேலும் உங்களுடைய உடலில் உள்ள தொற்றுக்கு எதிராகவும் போராடக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகவும் இருப்பதாகவே சொல்லப்படுது. உங்களுடைய தலைமுடி மற்றும் உங்களுடைய தோல் ஆகியவற்றின் தன்மையை இந்த கருவேப்பிலையானது மேம்படுத்த உதவியாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏராளமான நன்மைகள் இருப்பதாக மருத்துவ ரீதியாகவே சொல்றாங்க. இந்த கருவேப்பிலையில பார்த்தீங்கன்னா ரத்த சோகை பிரச்சனையை குறைப்பதற்கு ஒரு எளிய ஊட்டச்சத்து இதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது. கருவேப்பிலையில் அதிக அளவு இரும்புச்சத்து, போலிக் ஆசிட் நிறைந்து இருப்பதாகவே சொல்றாங்க. இந்த போலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உடலில் உள்ள இரும்புச்சத்தை ஈர்ப்பதற்கும் மற்றும் கொண்டு சேர்ப்பதற்கும் உதவியாகவே இருக்கிறது. இந்த கருவேப்பிலையில் அதிகமான இரும்புச்சத்து நிச்சயமாக நிறைந்து இருக்கிறது. அதே மாதிரி இதில் போலிக் ஆசிடும் இருக்கிறது. இவை இரண்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் பொழுது ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் அடியோடு குறைந்துவிடும் அப்படின்னு மருத்துவ ரீதியாகவே சொல்றாங்க. முடிந்தவரை உங்களுடைய உணவு பழக்கங்களில் அதிகமான கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி, ஆரோக்கியம் ரீதியாகவும் சரி, கண்டிப்பாக எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இதனால உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக நிறைய நன்மைகள் மட்டுமே ஏற்படுது அப்படின்னே சொல்றாங்க. இந்த கருவேப்பிலையானது பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதியுடன் சண்டையிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்தாகவே நம்ம சொல்லலாம். கருவேப்பிள்ளை சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி குறைந்து விடும் அப்படின்னு ஓரிரு நாட்கள் மருத்துவ ரீதியாகவே சொல்றாங்க. கருவேப்பிள்ளையை சாப்பிட்டு சர்க்கரை வியாதி குறைவில்லை என்று கூறுவது சரியான விஷயமே கிடையாதுங்க. இந்த கருவேப்பிள்ளையில் உள்ள பலவிதமான நன்மைகள் சர்க்கரையின் அளவை இரத்தத்தில் சீராக வைத்திருக்க உதவியாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சில ஊட்டச்சத்துகள் நமக்கு இந்த மாதிரி மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதாகவே சொல்றாங்க. சிறு வயதில் இருந்தே இது போன்ற இயற்கையான விஷயங்களை நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னே சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்ப இருந்தே நீங்க இந்த கருவேப்பிலையை உணவில் சேர்த்து கொள்வது ஒரு நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். கருவேப்பிலையில இருக்கக்கூடிய நாற்றத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள இன்சுலின் அளவை சீராக வைத்திருக்க நமக்கு உதவியாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள நார்ச்சத்தானது சர்க்கரையின் அளவு மிகவும் சீராக வைத்திருக்க உதவியாக இருக்கிறது. நார்ச்சத்து அதிகம் கிடைக்கும் பொழுது நார்ச்சத்து என்பது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை எப்பொழுதுமே சீராக இருக்கும்படி பார்த்து கொள்கிறது. இந்த கருவேப்பிலையில் நார்ச்சத்து மிகவும் அதிகமான அளவில் இருப்பதால் இந்த வேலையை அது ஈஸியாக செய்து விடுவதாகவே ஆய்வு ரீதியாக சொல்றாங்க.
கருவேப்பிலை இயற்கையாகவே உங்களுடைய சர்க்கரை வியாதிக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் செரிமானத்திற்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னே நம்ம சொல்லலாம். முக்கியமாக நம்ம கருவேப்பிலையை உணவில் சேர்த்து கொள்வதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே நம்ம சொல்லலாம். இந்த கருவேப்பிலையானது வாசத்திற்காக மட்டுமல்ல, முக்கியமாக நம்மளுடைய பழங்காலத்தில் நம்மளுடைய செரிமானத்திற்கு சிறந்த மருந்தாகவே சேர்த்து வந்திருக்காங்க. இந்த கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக் கொள்வது அவசியம் அப்படின்னே சொல்லலாம். இதைவிட அதிகமான அளவில் கருவேப்பிலை சேர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உணவில் எந்த அளவிற்கு நீங்க கருவேப்பிலை சேர்த்து பயன்படுத்தி வரீங்களோ அந்த அளவுக்கு உடல் ரீதியாக நிறைய மாற்றங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம். கருவேப்பிலையால் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாததால் அதை அதிகமாக சேர்த்துக் கொள்வது மிகவும் நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். முக்கியமாக இது உடலில் உள்ள கொழுப்புச்சத்தை உறிஞ்சி விடுகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கிறதுனால கண்டிப்பாக அனைவரும் இதனை உங்களுடைய உணவு பழக்கங்களில் நிச்சயமாக நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். கொழுப்பு சத்தை குறைக்கும் பொழுது உடல் எடை கண்டிப்பாக அதிகரிக்காமல் நிச்சயமாக நீங்க பாதுகாக்கப்படலாம். இந்த கருவேப்பிள்ளையானது கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடுவது மட்டுமல்லாமல் செரிமானத்தையும் சீராக்க ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியிலும் சொல்றாங்க. பலவிதமான ஆராய்ச்சிகளிலும் கருவேப்பிலை என்பது உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கிறது. இது இயற்கையாகவே கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்தும். அதற்கான காரணிகள் கருவேப்பிலையில் அதிகமாக இருக்கிறது என்பது ஆய்வில் ரீதியாக கண்டுபிடித்து இருக்கின்றனர். இந்த கருவேப்பிலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது. இதனால பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலில் உள்ள எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய முடியை போக்குவதற்கு இந்த கருவேப்பிலை சிறந்த ஒரு மருந்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்று நம்ம பலருக்கும் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே தலைமுடி நிறைத்து விடுவது வழக்கமாக இருக்கிறது. கருவேப்பிலை என்பது மிகவும் முக்கியமான, அதாவது தலைமுடிக்கு ஒரு சிறந்த மருந்தாகவே சொல்றாங்க. தலைமுடி நிறத்தை சீராக வைத்திருக்க ஒரு சிறந்த மருந்தாகவே இது இருக்கிறது. மேலும் நம்முடைய தலைமுடி நிறைத்து விடாமல் பாதுகாக்கவும் உதவியாக இருக்கிறது. இதற்கு நாம செய்ய வேண்டியது முதலில் இருந்தே கருவேப்பிலையை மிக அதிகமான அளவில் சாப்பிட்டு வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு முக்கியமாகவே சொல்லப்படுது. இந்த கருவேப்பிலையை நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது நிறைய சார்ந்த பிரச்சனை வருவது முற்றிலும் உங்களுக்கு குறைந்துவிடும். அதுபோல முடி கொட்டுதல் நிச்சயமாக குறைந்துவிடும். ஸோ இந்த கருவேப்பிலையில இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் மகிமைகளும் நீங்க தெரிந்து கொண்டு பயன்படுத்தி வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக நிறைய விதமான மாற்றங்களை நிச்சயமாக நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த கருவேப்பிலையை தினசரி நாம் சேர்த்து கொள்வதால் என்ன மாதிரியான நன்மைகள் இதனால் நமக்கு கிடைக்க போகுது, என்ன மாதிரி பக்க விளைவுகள் இதில் இருக்குதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இதுபோல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.